முதல் வினா, நிதி மற்றும் வணிகச் சந்தையில் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அந்தஸ்து எது? விடை, நவரத்னா அந்தஸ்து. 25வது மற்றும் 26வது நிறுவனமாக நவரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனங்கள் எவை? 25வது நிறுவனம் IRCTC, இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். 26வது நிறுவனம் IRFC, இந்திய ரயில்வே நிதிக் கழகம். 2வது வினா, வனவிலங்கு தேசிய பரிந்துரை மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது? விடை, குஜராத்தில் உள்ள ஜுனாகத் மாவட்டத்தில் அமைக்கப்படுகிறது. 3வது வினா, குஜராத்தில் மட்டும் வசிக்கும் ஆசிய சிங்கங்களை பாதுகாப்புக்காக அமல்படுத்தப்பட்ட திட்டம் எது? விடை, ப்ராஜெக்ட் லயன். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 2900 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு எந்த மாதம் முதல் துவங்குவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார்? விடை, மே மாதம் முதல். 4வது வினா, முல்லை பெரியார் அணையை ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட புதிய குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? விடை, அணைகள் பாதுகாப்பு ஆணையர் அனில் ஜெயன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. 5வது வினா, லோக் ஆயுக்தாவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை, முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம். லோக் ஆயுக்தா அமைப்பின் நோக்கம் என்ன? விடை, மாநில அமைச்சர்கள், MLAக்கள், IAS IPS அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க. 6வது வினா, சிலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் யார்? விடை, இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி ஜோடி. சிலி ஓபன் சர்வதேச போட்டி எங்கு நடைபெற்றது? விடை, சாண்டியாகோவில். தெரிந்து கொள்க, சுதந்திர இந்தியாவில் முதல் தூதரகத்தை அமைத்த ஐரோப்பிய நாடு எது? விடை, பெல்ஜியம். 2019 முதல் 2024 வரை வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குவது எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? விடை, 22%. 2025ஆம் ஆண்டின் உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை, புதுடில்லியில். தமிழ்நாட்டில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள மாவட்டங்கள் எவை? விடை, திருவண்ணாமலை, விருதுநகர், ராஜபாளையம். இந்திய கைவினை கவுன்சில் நடத்தும் தறி என்ற கைத்தறி புடவைகள் கண்காட்சி நடைபெறும் இடம் எது? விடை, சென்னையில்.